64வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல மொழி வாரியா சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதை தன்வசமாக்கி இருக்கு ஜோக்கர் திரைப்படம். இந்த படம் சமூகத்துல நடக்கிற அரசியல் நிகழ்வுகளையும் மக்களோட நிலையையும் வெளிச்சம் போட்டு காட்டின திரைப்படம். ராஜு முருகன் இயக்கத்துல குரு சோமசுந்தரம் நடிப்புல வெளியான இந்த படம் ஏற்கனவே பல சர்வதேச திரைப்பட விழாக்கள்ல பங்கெடுத்து விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது. சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை 7வது முறையா ஜெயிச்சிருக்காரு வைரமுத்து. முதல் மரியாதை, ரோஜா, கருத்தம்மா, பவித்ரா, சங்கமம், கன்னத்தில் முத்தமிட்டால், தென்மேற்கு பருவக்காற்று போன்ற படங்களுக்காக ஏற்கனவே 6 முறை தேசிய விருது வாங்கி சாதனை படைச்சிருக்காரு. இப்போ 7வது முறையா தர்மதுரை படத்துல இடம் பிடித்த எந்த பக்கம் என்ற பாடலுக்காக தேசிய விருதை வாங்குறாரு. சிறந்த ஒளிப்பதிவுக்காகவும் சிறந்த தயாரிப்பு நிர்வாகத்திற்காகவும் 2 தேசிய விருதை ஒரே நேரத்துல தட்டிட்டு போகுது. விக்ரம் சூர்யா இயக்கத்துல சூர்யா 3 வேடங்கள்ல நடிச்ச 24 திரைப்படம். சிறந்த நடிகரா ருஷ்டம் திரைப்படத்துக்காக அக்ஷய்குமாரும், சிறந்த நடிகையா மின்னா மினாங்கு திரைப்படத்துக்காக சுரபியும், சிறந்த இயக்குனரா வெண்டிலேட்டர் திரைப்படத்துக்காக ராஜேஷ் மாபுஷ்கரும், சிறந்த துணை நடிகையா தங்கல் திரைப்படத்துக்காக சாயிரா வாசிமும், சிறந்த ஸ்டென்ட் மாஸ்டரா புலிமுருகன் படத்துக்காக பீட்டர் ஹெய்னும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சிறந்த பாடகரா சுந்தரையரும், சிறந்த பாடகியா இமான் சக்கரவர்த்தியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சிறந்த சமூக படமா ஹிந்தில வெளியான பிங்க் திரைப்படமும், சிறந்த குழந்தைகள் படமா ஹிந்தில வெளியான தனக் திரைப்படமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. மொழி வாரியான சிறந்த படங்கள்ல தமிழ்ல ஜோக்கருக்கும், ஹிந்தியில நீரஜாவுக்கும், மலையாளத்துல மகேஷிண்டே பிரதிகாரத்துக்கும், தெலுங்குல பெல்லி சுப்புலு திரைப்படத்துக்கும், கன்னடத்துல ரிசர்வேஷன் திரைப்படத்துக்கும், மராத்தில தேஷ் கெரியாகு திரைப்படத்துக்கும், குஜராத்தில ராங் சைட் ராஜு திரைப்படத்துக்கும், பெங்காலில விசர்ஜன் திரைப்படத்துக்கும் தேசிய விருது கிடைச்சிருக்கு. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான டிவி 5க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.